சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நீத்தல் விண்ணப்பம் திருவாசகம். நீத்தல் விண்ணப்பம் 22வது பாடல். ஒன்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளிரோ, வெண்மையனே வீட்டெடுதி கண்டாய் மெய்யடியவர்கட்கு அன்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலி பெற்றியனே. உண்மையனே ஒளிப்பிழம்பாய் உள்ளவனே, திருநீற்றை உத்தூளித்து திருநீற்றை நிறைய பூசி ஒளி மிளிரும் அந்த திருநீற்றின் ஒளியிலே மிளிரக்கூடிய வெண்மையனே, வெண்மையாக இருக்கக்கூடியவனே. ஆனால் நானோ அழுக்கு பிடிந்தவன், அழுக்கு பிடித்த உடலோடு புழுக்கள் நிறைந்த உடம்போடு இருக்கின்றவன் நான். ஆனால் நீயோ திருநீற்றை உடம்பு முழுதும் பூசி ஒளி மிளரக்கூடியவன் நீ. அப்பேற்பட்டவன் என்னை விட்டு விடாதே. மெய் அடியவர்களுக்கு அண்மையனே, மெய்யான உண்மை அடியவர்களுக்கு, உன்னுடைய மெய் தொண்டர்களுக்கு, எந்நேரம் சிவத்தை வணங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீ அண்மையாக கிட்டையாக இருக்கிறவன், அருகிலே இருக்கக்கூடியவன். என்றும் சேயாய், என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதாம். பிறர்க்கு எல்லாம் தூரத்தில் இருப்பவனே, பிறர்க்கு அரிதற்கு அரிதாம். அன்பர் இல்லாதவர்களுக்கு, மெய்யன்பர்கள் அல்லாதவர்களுக்கு, அடியார் இல்லாதவர்களுக்கெல்லாம் தூரத்தில் இருக்கக்கூடியவனே, பெண்மையனே தாயாக இருக்கின்றவனே, தொன்மை ஆண்மையனே தந்தையாக இருக்கக்கூடியவனே, அலி பெற்றியனே அலியாக இருக்கக்கூடியவனே, எம்பெருமான் எல்லா விதமாகவும் ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் என்று சொல்வதைப் போல எல்லா நாமங்களையும் பெற்று ஆணாக அலியாக பெண்ணாக இருக்கின்றான் எம்பெருமான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.